கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தியை கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் இந்த நாள் முழுவதும் உங்கள் பக்கத்திலேயே இருப்பார். ஆமென். விசேஷமாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல என்று எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீதி செய்கிறவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை தான் செய்வான். ஆக துன்மார்க்கனுக்கு முன் நீங்கள் நிற்காதிருங்கள், பரிசுத்தவான் முன் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூடவே இருப்பார். துன்மார்க்கனுக்கு ஆலோசனை சொல்லாதிருங்கள், நீதிமானுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், அவன் நீதியிலே வளருவான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, குற்றத்தை மூடு, சிநேகத்தை நாடு, கேட்டதை சொல்லாதே. அது உயிருள்ள சிநேகிதத்தையும் பிரித்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. நீதிமானுக்கு முன்பாக நில்லுங்கள், நீதியின் சூரியன் உங்களுடனே கூடவே இருப்பார். அந்த சூரியன் நீதியின் சூரியனுக்குள் பிரவேசித்து வெளிச்சமாயிருப்பீர்கள். அந்த வெளிச்சம் உங்களை வழிநடத்தும். God bless you.